Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து நார்ம் ஆஃப் அ கண்டினியூஸ் லீனியர் ஆப்ரேட்டர் அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டு நாம் லீனியர் ஸ்பேசஸ்ன்னு எடுத்துக்கலாம், நாம் லீனியர் ஸ்பேசஸ், அண்ட் டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இது வந்து கண்டினியூஸ் லீனியர் மேப்னு வச்சுக்கலாம், கண்டினியூஸ் அண்ட் லீனியர். ஓகே, இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸ் லீனியர் மேப்புக்கு நம்ம ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணலாம். அந்த நம்பர் வந்து இந்த மாதிரி நார்ம் ஆஃப் டி, இதுக்கு பேர் வந்து ஆப்ரேட்டர் நார்ம் ஆஃப் டி, ஆப்ரேட்டர் நார்ம் ஆஃப் டி. இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் நார்ம் ஆஃப் டிஎக்ஸ். சுப்ரீமம் வந்து டிஎக்ஸில் எடுக்கிறோம், டிஎக்ஸ் உடைய நாமுக்கு சுப்ரீமம் எடுக்கிறோம். ஸோ டிஎக்ஸ்னா அது கோடமையில் இருக்குது, ஸோ நாம் சஃபிக்ஸ் ஒய். இது எப்படின்னா சுப்ரீமம் டேக்கன் ஓவர் நார்ம் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1, ரைட்? அதாவது இந்த மேப்பை யூனிட் பால் ஆஃப் எக்ஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நார்ம் ஆஃப் டிஎக்ஸ் பார்க்குறோம், அதோடைய சுப்ரீமம் அதை தான் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ரைட்? நார்ம் ஆஃப் டி. இப்போ இது வந்து கண்டினியூவஸுங்கிறதுனால இது வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்க போகுது, அதாவது இது ஒரு ஃபைனைட் நம்பர், டி வந்து கண்டினியூவஸ். ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு கண்டினியூவஸ் லீனியர் மேப் எடுத்தாலும் இந்த நார்மை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டு நாம் லீனியர் ஸ்பேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட் ஆஃப் ஆல் கண்டினியூவஸ் மேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், பி எல் எக்ஸ் ஒய். இந்த செட் வந்து என்னென்னா, ரைட், பி ஃபார் பவுண்டட், ஏன்னா கண்டினியூவஸ் அது வந்து நத்திங் பட் பவுண்டட் லீனியர் மேப்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், ரைட்? மேப்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன, டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் such that டி இஸ் கண்டினியூவஸ், a linear continuous map. ஓகே, இதுக்கு வந்து பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஒரு சில புக்ஸில் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிஎல்னு வச்சுக்கலாம். இப்போ ஒய் வந்து எக்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து இதுக்கு பேர் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ். ஆனால் ஒய் வந்து எஃப்னா இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் நொட்டேஷன் கொடுக்குறோம். இஃப் ஒய் ஈக்குவல் டு த ஃபீல்டு எஃப், தென் நம்ம இந்த பிஎல்எக்ஸ் எஃப் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எக்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற நோட்டேஷன் கொடுக்குறோம். இது வந்து பிஎல்எக்ஸ்எஃப். ஓகே, ஸோ இங்கே உள்ள ஒவ்வொரு கண்டினியூஸ் லீனியர் மேப்புக்கும் இந்த ஆப்ரேட்டர் நாம வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு எஃப்னு தெரியும். இப்போ இந்த நாம வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ்னு சொல்ல முடியும், ரைட்? ஸோ பிஎல் ஆஃப், ஸோ நான் என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதுறேன்னா பிஎல் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் அ நாம் லீனியர் ஸ்பேஸ். ஏற்கனவே இது வந்து லீனியர் ஸ்பேஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது செட் ஆஃப் ஆல் லீனியர் மேப்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யே வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம்னா கண்டினியூவஸாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அந்த செட்டில். ஸோ இதுவும் வந்து லீனியர் தான், ஏன்னா சம் ஆஃப் டூ கண்டினியூஸ் மேப் இஸ் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இது வந்து லீனியர் மேப்னு வரப்போது. நாட் ஓன்லி லீனியர், இந்த நாம் ஆப்ரேட்டர் நாம் அதை வச்சுட்டு இது வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ்னே சொல்ல முடியும். இஸ் அ நாம் லீனியர் ஸ்பேஸ் ஓவர் த சேம் ஃபீல்ட் எஃப்,
ரைட்? ஓகே, அதே மாதிரி x ஸ்டாரும் வந்து நான் லீனியர் ஸ்பேஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பேஸை பற்றி பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ்னால் நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன, அது வந்து ஒரு கம்ப்ளீட் நான் லீனியர் ஸ்பேஸா, அதாவது அது ஒரு பனாங் ஸ்பேஸா? ஸோ அந்த கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ரேட்டர் நாமுக்கு வந்து இந்த சுப்ரீமம் ஆஃப் நாம் ஆஃப் டிஎக்ஸ் சுப்ரீமம் டேக்கன் ஓவர் த யூனிட் பால் ஆஃப் சென்டர் 0 ரேடியஸ் 1 இன் எக்ஸ். இதையே வந்து நம்ம வேற ஒரு சில விஷயம் இந்த ஆப்ரேட்டர் நாமே வேற ஒரு சில மாதிரி டிஃபைன் பண்ண முடியும், அல்லது வேற ஒரு சில மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தியரம். ஸோ நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் மேப் எடுத்துக்கலாம். ஸோ லெட் டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி a continuous linear map, right? Continuous linear map இந்த மாதிரி எடுத்துட்டு then alpha the following, then define alpha நாட்னு ஒரு நம்பர் டிஃபைன் பண்ணுறோம். அந்த நம்பர் என்னன்னா this is equal to infimum of m greater than or equal to 0 such that norm of tx, இது வந்து yல பேசுகிறோம், this is less than or equal to m into norm x for all x in x, right? அதாவது ஏன்னா t வந்து பவுண்டட் மேப்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் norm of tx is less than or equal to some alpha times norm xனு தெரியும், ரைட்? ஆனால் நம்ம வந்து அந்த ஆல்ஃபாவில் இன்ஃபிமம் பார்க்குறோம், அந்த நம்பரை ஆல்ஃபா நாட்னு வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு நம்பர் ஆல்ஃபா நாட். ரெண்டாவது பீட்டா விச் இஸ் சுப்ரீமம் ஆஃப் நாம் ஆஃப் டிஎக்ஸ், ரைட், வேர் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இங்கே நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது யூனிட் ஸ்பியர் இன் இந்த நாம் லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ், ரைட்? இதில் வந்து சுப்ரீமம் ஆஃப் நாம் டிஎக்ஸ் பார்க்குறோம், இந்த நம்பரை பீட்டான்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து காமான்னு ஒரு நம்பர் டிஃபைன் பண்ணலாம். அது வந்து என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் நாம் ஆஃப் டிஎக்ஸ் வேர் நாம் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1. இது வந்து ஓப்பன் யூனிட் பால், ரைட்? ஓப்பன் யூனிட் பால். இதில் வந்து சுப்ரீமம் ஆஃப் நாம் ஆஃப் டிஎக்ஸ் பார்க்குறோம், ரைட்? சுப்ரீமம் ஆஃப் நாம் ஆஃப் டிஎக்ஸ். இப்போ இந்த நம்பரை காமான்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த 3 நம்பரை டிஃபைன் பண்ணோன்னா, ரைட், நமக்கு என்ன தெரிய வரும்னா we have all these numbers alpha naught, beta, gamma எல்லாமே வந்து norm of t, அதாவது ஆப்ரேட்டர் norm of tக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அல்டர்னேட் வே ஆஃப் டிஃபைனிங் norm of t. அதே நேரத்தில் ஒரு சில நேரம் வந்து நம்மளால் ஈஸியாக இந்த வேல்யூ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது சுப்ரீமம் யூனிட் ஸ்பியரில் பார்க்கும்போது ஒரு சில நேரம் ஈஸியாக கம்ப்யூட் பண்ண முடியலாம். அல்லது இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு சில நேரம் நம்மளுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஈஸியாகலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஈக்குவலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாம் ஆஃப் டீயை வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ப்ரூஃப் அல்லது ஓகே ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலான்னா, இந்த பீட்டா, காமா, நார்ம் ஆஃப் டி இது மூணுக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நார்ம் ஆஃப் டீயோட டெஃபினிஷன் பாருங்கள். நார்ம் ஆஃப் டி சுப்ரீமம் ஆஃப் நாம் டிஎக்ஸ் வேறு க்ளோஸ்டு யூனிட் பாலில் சுப்ரீமம் எடுத்திருக்கோம். ஆனால் பீட்டாங்கிறது யூனிட் ஸ்பியரில், தட் இஸ் சப்செட் ஆஃப் சுப்ரீமம் டேக்கன் ஓவர் சப்செட் ஆஃப் க்ளோஸ்டு யூனிட் பால். அதே மாதிரி காமாவும் வந்து சுப்ரீமம் டேக்கன் ஓவர் ஓப்பன் யூனிட் பால் விச் இஸ் அ சப்செட் ஆஃப் க்ளோஸ்டு யூனிட் பால், ரைட், which is a subset of closed unit ball. So note that s suffix x இது வந்து என்னன்னா set of all x in x such that norm x equal to 1, b of 0,1, right, b of x 0,1. This is set of all x in x such that norm of x strictly less than 1, right, and closed unit ball.
closed unit ball இது வந்து set of all x in x such that norm of x is less than or equal to 1, right? So இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா sx subset of closed unit ball, அதே நேரத்தில் ஓப்பன் யூனிட் பால் வந்து subset of closed unit ball, right? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து க்ளோஷர் ஆஃப் ஓப்பன் யூனிட் பால். இதோடைய க்ளோஷர்னா என்ன? யூனிட் பால் யூனியன் இட்ஸ் லிமிட் பாயிண்ட். இது வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு த க்ளோஸ்டு பால், ரைட்? க்ளோஸ்டு பால். ஸோ இந்த அப்சர்வேஷன்லேருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ண முடியும்னா இந்த பீட்டா காமா ரெண்டும் beta, so all this imply beta less than or equal to norm of t and gamma less than or equal to norm of t, right? Beta வந்து supremum taken over உங்ககிட்ட 3 செட் இருக்கு, a subset of b, அதே நேரத்தில் c subset of b. so supremum of b, supremum of a, supremum of c, இந்த மூணுத்துக்கு உள்ள ரிலேஷன்ல இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா பீட்டா லெஸ் than or equal to norm of t, operator norm of t, gamma is also less than or equal to operator norm of t. Okay, so that is maximum of beta and gamma. இது ரெண்டுத்துல மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து less than or equal to norm of t. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குயிக் அப்சர்வேஷன். இப்போ வந்து சப்போஸ் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, சப்போஸ் தட் ஆல்ஃபா greater than or equal to 0 such that norm of tv is less than or equal to alpha into norm of v for all v belongs to x, right? For all v belongs to x இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் நார்ம் ஆஃப் டிவின்னு பேசும்போது இது வந்து நார்ம் இன் ஒய், நார்ம் ஆஃப் வி பேசும்போது இட் இஸ் அ நார்ம் இன் எக்ஸ், ஏன்னா வி பிலாங்ஸ் டு எக்ஸ். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து என்ன நாமில் யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா திஸ் இம்ப்ளை சப்போஸ் ஆல்ஃபாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபைங் திஸ் இன்இக்வாலிட்டி. இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா திஸ் இம்ப்ளை நார்ம் ஆஃப் டிவி is less than or equal to alpha for all v belongs to x such that norm of v less than or equal to 1, right? ஏன்னா இந்த inequality true for every vector, in particular closed unit ball உள்ள vectorsக்கும் இது true. ஆனால் norm of v less than or equal to 1, ஸோ அதனால் வந்து just this is less than or equal to, so this is less than or equal to alpha norm v, that is further less than 1, further less than alpha, ஏன்னா norm v is less than or equal to 1. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு தேர்ட் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வருதுன்னா norm of tv is less than or equal to alpha for all v belongs to the unit ball, right? ஸோ யூனிட் பாலில் உள்ள ஒவ்வொரு வெக்டருக்கும் நார்ம் டிவி பார்க்குறீங்க, அது வந்து less than or equal to alpha. ஸோ இதோட சுப்ரீமமும் less than or equal to alpha, but supremum is nothing but operator norm. So this imply norm of t which is supremum of norm of tv, v belongs to unit ball, that is norm of v less than or equal to 1, this is less than or equal to alpha. Okay, அப்போ இங்கே வந்து இந்த இன்இக்வாலிட்டியில் இன்னொரு விஷயம் நம்ம எழுத முடியும். என்னது அது? தட் இஸ் திஸ் இம்ப்ளை மேக்ஸிமம் ஆஃப் பீட்டா காமா தட் இஸ் லெஸ் than or equal to norm t, that is further less than or equal to alpha naught. ஏன்னா ஆல்ஃபாங்கிறது வந்து இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நார்ம் ஆஃப் டி less than or equal to alpha. இது வந்து ஃபார் எவ்ரி ஆல்ஃபா satisfying in the condition norm of tx less than or equal to m times norm x. இது வந்து true for every alpha satisfying this condition. அப்போ இங்கே வந்து ஆல்ஃபாவில் வந்து இன்ஃபிமம் எடுத்தீங்கன்னா
நமக்கு என்ன தெரியும்னா நார்ம் ஆஃப் டி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட்னு வரப்போகுது விச் இஸ் இன்ஃபிமம் ஆஃப் சச் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து 3 இன்இக்வாலிட்டி வந்து 2 இன்இக்வாலிட்டி சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபர்தராக என்ன சொல்லணும்னா இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஈக்குவல்னு சொல்லணும். இப்போ வந்து ஆல்ஃபா நாட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த 2 நம்பர் சொல்ல போகிறோம், பீட்டா காமா, இந்த 2 நம்பரும் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்தர் இப்போ நம்ம வந்து என்ன கிளைம் பண்ண போகிறோம்னா ஆல்ஃபா நாட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கிளைம் பண்ணலாம். கிளைம் வந்து ஆல்ஃபா நாட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் டி. இதை கிளைம் பண்ணலாம், ரைட்? இதை கிளைம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. டு நோட் தட், ஓகே, ஸோ லெட் விங்கிறது வந்து ஏதோ ஒரு வெக்டர்னு எடுத்துக்கோங்க. தென் W ஈக்குவல் டு வி பை நார்ம் வி. இது எங்கே இருக்கும்? அதாவது விங்கிறது வந்து ஏதோ ஒரு நான் ஜீரோ வெக்டர்னு எடுத்துக்கோங்க. வி நாட் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் வியால் டிவைட் பண்ண முடியும். இப்போ இந்த வெக்டர் எங்கே இருக்குன்னா இது வந்து யூனிட் பாலில் இருக்கும். திஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு யூனிட் பால், ரைட்? க்ளோஸ்டு யூனிட் பால். அப்போ நாம் ஆஃப் டிடபிள்யூ என்ன சொல்ல முடியும்? நாம் ஆஃப் டிடபிள்யூ, ஏன்னா இந்த வெக்டர் W வந்து க்ளோஸ்டு யூனிட் பாலில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் டி. ஏன்னா இது வந்து சுப்ரீமம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ், அதனால் திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் டி. ஸோ நான் இப்போ வந்து டபிள்யூவை வந்து அதோடைய வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது அதோட வெக்டர் வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நார்ம் ஆஃப் டிவி டிவைடட் பை நார்ம் வி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் டி, ரைட்? இப்போ நார்ம் வி வந்து ஒரு நான் ஜீரோ குவான்டிட்டி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ் இம்ப்ளை நார்ம் ஆஃப் டிவி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் டி இன்ட்டு நார்ம் வி. இது வந்து ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு ட்ரூ, ரைட்? ஏன்னா வந்து வின்னு ஒரு நான் ஜீரோ வெக்டர் எடுத்திங்கன்னா ஜீரோ வெக்டருக்கு ஆப்வியஸாக ட்ரூ. நான் ஜீரோ வெக்டர் எடுத்திங்கன்னா W இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டிஸ்லேருந்து நமக்கு நார்ம் ஆஃப் டிவி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் டைம்ஸ் வின்னு கிடச்சிருது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஏன்னா ஆல்ஃபா நாட்டுங்கிறது வந்து இன்ஃபிமம் ஆஃப் எம் such that norm of TV less than or equal to m times norm v, right? Alpha naught வந்து infimum of such number. அப்போ norm t வந்து அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு நம்பர். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா this imply alpha naught which is infimum of m greater than or equal to 0 such that norm of TV less than or equal to m times norm v, right, for all v. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் டி, ரைட்? ஸோ இந்த கிளைமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. லாஸ்ட் வந்து ஆல்ஃபா நாட் நார்ம் டி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் பீட்டா அண்ட் காமா. இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கிளைம் நார்ம் டி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் பீட்டா அண்ட் காமா, ரைட்? ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோன்னா இந்த இன்இக்வாலிட்டிஸ்லேருந்து எல்லா நம்பரும் சேம் தான், அதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட்டாங்கிறது என்ன? பீட்டாங்கிறது வந்து சுப்ரீமம் ஆஃப் நார்ம் ஆஃப் டிவி வேர் நார்ம் வி ஈக்குவல் டு 1, ரைட்? சுப்ரீமம் டேக்கன் ஓவர் செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் ஆன் த யூனிட் ஸ்பியர். இப்போ இதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் வி பிலாங்ஸ் டு எக்ஸ் பி நான் ஜீரோ வெக்டர்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஜீரோ வெக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூனிட் வெக்டரில் யூனிட் ஸ்பியரில் இருக்கிற மாதிரி ஒரு வெக்டரை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு யூனிட் ஸ்பியர், ரைட்? எஸ்எக்ஸ் யூனிட் ஸ்பியர். அப்போ இதுக்கு வந்து நார்ம் ஆஃப் டிவி என்ன? norm of TW is less than or equal to beta. ஏன்னா வந்து பீட்டா வந்து சுப்ரீமம் ஆஃப் norm of TV where V belongs to unit sphere. நம்ம வந்து Wங்கிறது ஒரு பர்டிகுலர் வெக்டர் இந்த யூனிட் ஸ்பியர். ஸோ அப்படி பார்க்கும்போது norm of TW less than or equal to beta. ஆனால் பீட்டா Wங்கிறது என்ன? Wங்கிறது V by norm V. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா this is less than or equal to beta into norm V.
right? So norm of TV is less than or equal to beta times norm V for all V belongs to X. So this implying norm of TV is less than or equal to beta norm V, which is less than or equal to beta if V belongs to unit ball, right? V belongs to unit ball. ஏன்னா வந்து ஃபார் ஆல் வெக்டர்ஸுக்கு இது ட்ரூ. ஸோ இன் பர்டிகுலர் யூனிட் பாலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இப்போது ஸோ இந்த மிடில் டேர்மை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா நார்ம் ஆஃப் டிவி இஸ் லெஸ் than or equal to பீட்டா ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு யூனிட் பால். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுப்ரீமம் எடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுப்ரீமம் எடுத்தால் அதுதான் வந்து நார்ம் ஆஃப் டி. ஸோ திஸ் இம்ப்ளை நார்ம் ஆஃப் டி which is supremum of these numbers இது வந்து bounded by beta, right? So operator norm is less than or equal to beta னு prove பண்ணிட்டோம், right? So operator norm is less than or equal to beta. இப்போ next வந்து operator norm is less than or equal to gammaவும் சொல்ல போகிறோம். So let v belongs to x and v not equal to 0 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். Set w equal to r v divided by norm v where r belongs to 0,1, right? r belongs to 0,1. ஏன் இந்த மாதிரி எடுத்துருக்கோன்னா இப்போ v by norm v பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிட் ஸ்பியரில் இருக்குது. ஏன்னா norm of v by norm v வந்து 1, அப்போ அது யூனிட் ஸ்பியரில் இருக்குது. ஆனால் ஆரால் மல்டிப்ளை பண்ணோன்னா அது வந்து ஓப்பன் யூனிட் பாலில் வந்துடும், ரைட்? ஏன்னா r வந்து 0 to 1ல் இருக்குது, ரைட்? r வந்து 0 to 1ல் இருக்குது. இப்போது w வந்து பிலாங்ஸ் டு த யூனிட் பால், open unit ball. So this imply w belongs to bx 0,1, right? இது வந்து நம்ம ஜாமெட்ரிக்கலாக எப்படி பார்க்கலாம்னா நீங்கள் வந்து எந்த ஒரு வெக்டர் எடுத்தாலும் உங்களால் வந்து யூனிட் எந்த ஒரு நான் ஜீரோ வெக்டர் எடுத்தாலும் உங்களால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக யூனிட் ஸ்பியரில் ஒரு வெக்டர் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஓப்பன் பால்லையும் வந்து ஓப்பன் யூனிட் பால்லையும் வந்து ஒரு வெக்டர் பார்க்க முடியும், ரைட்? ஏன்னா வந்து ஜீரோவையும் அந்த வெக்டரையும் ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து அல்லது எக்ஸ் பை நாம் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அது யூனிட் ஸ்பியரில் வரும். ஆர் டைம்ஸ் எக்ஸ் பை நாம் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் யூனிட் பாலில் வரும். அது வந்து இங்கே நீங்கள் ஜாமெட்ரிக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் ஆரிஜின் அண்ட் அந்த வெக்டர் பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக அது அந்த வெக்டர்ஸ் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஏன் வந்து இங்கே ஆறால் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம வந்து இந்த நாம் ஆஃப் ஆப்ரேட்டர் நாம வந்து காமாவோட ரிலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஆறால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நாம் ஆஃப் டிடபிள்யூ என்ன வரும்? நாம் ஆஃப் டிடபிள்யூ இஸ் லெஸ் than or equal to, ஏன்னா வந்து w belongs to bx ஓப்பன் பால் ஆஃப் சென்டர் 0 ரேடியஸ் 1. ஸோ நாம் ஆஃப் டிடபிள்யூ இஸ் லெஸ் than or equal to காமா. ஏன்னா காமாங்கிறது வந்து சுப்ரீமம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். ஸோ திஸ் இம்ப்ளை w வந்து அதோடைய வெக்டர் வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாம் ஆஃப் டி ஆர் வி பை நாம் வி, ரைட்? திஸ் இஸ் லெஸ் than or equal to காமா, ரைட்? இப்போ வந்து இந்த ஆர் பை நாம் ஆஃப் வி இது வந்து ஸ்கேலர். ஸோ அது வந்து டி லீனியருங்கிறதுனால அது வெளியே வரும். நாமோடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது அது ஆர் பை நாம்னு வெளியே வரும். ஸோ அதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இம்ப்ளை நாம் ஆஃப் டிவி இஸ் லெஸ் than or equal to காமா டைம்ஸ் நாம் வி பை ஆர், ரைட்? நாம் வி பை ஆர். ஸோ இது வந்து ஃபார் ஆல் வெக்டர்ஸ் இன் எக்ஸுக்கு இது ட்ரூ, ரைட்? ஃபார் ஆல் வெக்டர்ஸ் இன் எக்ஸுக்கு இது ட்ரூ. ஸோ மறுபடியும் வந்து யூனிட் பாலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். யூனிட் பாலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா திஸ் இம்ப்ளை நாம் ஆஃப் டிவி is less than or equal to gamma by r into norm v, which is strictly less than gamma by r for all vectors v less than 1, right? For all vectors. இப்போ வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் இருக்குது r, ரைட்? எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் இருக்குது r. ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி r, ரைட்? திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி r. ரெண்டாவது நம்ம வந்து இதை வந்து யூனிட் பாலோட ரிலேட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து சுப்ரீமம் டேக்கன் ஓவர் ஆல் வெக்டர்ஸ் இந்த யூனிட் பால் பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒவ்வொரு ஓப்பன் செட்டில் உள்ள ஒவ்வொரு வெக்டருக்கும் இது ட்ரூ.
ஓப்பன் யூனிட் பாலில் உள்ள ஒவ்வொரு வெக்டருக்கும் ட்ரூ. இதை வந்து நம்ம க்ளோஸ்டு யூனிட் பால்னு பார்க்கணுன்னா இங்கே வந்து ஆர் டெண்டிங் டு 1ன்னு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஆர், ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது திஸ் இம்ப்ளை norm of TV, right, norm of TV is less than or equal to gamma, ஏன்னா r tending to 1 போடுறோம். so this is less than or equal to gamma for all v belongs to closed unit ball. ஏன்னா ஓப்பன் யூனிட் பால்னா r by gamma by r, ஏன்னா நம்ம closed unit ball லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ க்ளோஸ்டு யூனிட் பாலோட ரிலேட் பண்ணணும், ஏன்னா அது சுப்ரீமம் டேக்கன் ஓவர் க்ளோஸ்டு யூனிட் பால். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஆர் டெண்டிங் டு 1 போட்டோன்னா திஸ் இஸ் norm of TV less than or equal to gamma for all v belongs to bx of 0,1. ஸோ இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி வெக்டர் இன் க்ளோஸ்டு யூனிட் பால். ஸோ இங்கே சுப்ரீமம் போடும்போது நமக்கு என்ன வரும்னா திஸ் இஸ் norm of t is less than or equal to gammaன்னு வந்துடும். ஸோ ஏற்கனவே norm of t less than or equal to பீட்டான்னு சொல்லிட்டோம். ஸோ norm of t less than or equal to gammaவும் வந்துட்டு thus norm of t is less than or equal to minimum of beta and gamma. So minimum always less than or equal to maximum, right? Always less than or equal to maximum. So hence நமக்கு என்ன தெரியும்னா hence norm of t is equal to alpha naught which is equal to beta which is also equal to gamma. Okay. ஸோ இங்கே வந்து நம்ம ஏன் இங்கே ஆர் டெண்டிங் டு 1ங்கிற லிமிட்டை இங்கே போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையே நம்ம வந்து பார்க்கலாம், ஏன்னா திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஆர், ரைட்? ஃபார் எவ்ரி ஆர் பிலாங்ஸ் டு 0,1 இது ட்ரூ. ரெண்டாவது நாம் வந்து கண்டினியூஸ்னு தெரியும். ஸோ லெட்டிங் ஆர் டெண்டிங் டு 1 என்ன ஆகும்னா norm of TV by norm v is less than or equal to gammaன்னு வரும். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா norm of TV is less than or equal to gamma. ஸோ இங்கே ஆர் டெண்டிங் டு 1 அப்ளை பண்ணோன்னா அது வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஆர் பை gamma by r வந்து greater than gamma when r is between 0 and 1. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே வந்து ஆர் டெண்டிங் டு 1ன்னு போட்டோம்னா norm of TV is less than or equal to gamma times norm of TV is less than or equal to gamma times norm v ன்னு வந்துடும், which is true for every vector in x, in particular true for every vector in bx 0,1. so therefore norm of t is less than or equal to gamma. ஸோ இது வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டான ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா நம்பரும் வந்து சேம்ங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இதோட நான் இந்த லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து கம்ப்ளீட்னஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டார், தட் இஸ் த டியூவல் ஆஃப் எக்ஸ், அல்லது கம்ப்ளீட்னஸ் ஆஃப் பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இதை ரெண்டுத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.